Hi all, welcome to Anugraha's Craft. ஜாஸ்மின் பட்ஸ் ரப்பர் பேண்ட் மேக்கிங்க்கு தேவையான மெட்டீரியல்ஸ் ஜாஸ்மின் பட்ஸ் ஒரு ஃபோம் ஷீட் 2 to 3 சென்டிமீட்டர் அண்ட் ரப்பர் பேண்ட்ஸ். இதில் இந்த வீடியோவில் நம்ம டூஸ் அண்ட் டோன்ட்ஸும் சேர்த்து பார்க்க போகிறோம். இதில் நான் ஸ்டார்டிங்கில் ஒரு மிஸ்டேக் இருக்குது. என்னென்னா இந்த பட்ஸை நான் அந்த ஃபோம் ஷீட்டில் நம்ம எம்டிஎஃப் போர்டு கொடுக்கும்போது ஒரு திக்னஸ் இருக்கும். பட் வெறும் நம்ம ஃபோம் ஷீட்டில் எடுக்கும்போது அது திக்னஸ் கம்மியாக இருக்கிறதுனால ரொம்ப க்ளம்ஸியாக அது ஆரம்பிச்சிருச்சு. இது நம்ம ஒன்று இது சர்ஃபேஸ் நம்ம சாலிடான ஒரு சர்ஃபேஸில் வச்சு பண்ணியிருக்கணும். அப்படி இல்லைன்னா எம்டிஎஃப் போர்ட் பண்ணணும். நம்ம எம்டிஎஃப் போர்ட் கொடுக்கணும்னா பேண்ட் அட்டாச்சர், ரப்பர் பேண்ட் அட்டாச்சர் வித் ரப்பர் பேண்ட் அது மேக்கிங் நெக்ஸ்ட் வீடியோவில் நான் காமிக்கிறேன். இது நம்ம ஜஸ்ட்டு ஃபோம் ஷீட் யூஸ் பண்ணியிருக்கிறதுனால நம்ம அட்டாச்சர் இல்லாமல் யூஸ் பண்ணுறோம். இப்போ ஜாஸ்மின் ரப்பர் பேண்ட் மேக்கிங் எப்படி பண்ணலான்னு பார்க்கலாம். ஃபோம் ஷீட் எடுத்துகிட்டு அந்த ஃபோம் ஷீட்டில் நம்ம க்ளூ அப்ளை பண்ணிக்கணும். க்ளூ அப்ளை பண்ணி ஒரு 6 பட்ஸை நம்ம அதில் வச்சுருக்கோம். வச்சுட்டு செகண்ட் லேயர் அது கொஞ்சம் ஹோல்ட் பண்ணிங்கன்னா ஸ்டிக் ஆன் ஆயிரும். அப்புறம் செகண்ட் லேயருக்கு முன்னாடி க்ளூ கன்னில் கொஞ்சம் க்ளூ அப்ளை பண்ணிவிட்டு நம்ம அடுத்த லேயராக இது பண்ணுறோம். அதுக்கு நான் அதோட சின்ன பட்ஸ் எடுத்திருக்கேன். அதோட சைஸ் சின்ன பட்ஸு. அதை காம்பு கொஞ்சம் கட் பண்ணிட்டிங்கன்னா இன்னும் நல்லாயிருக்கும். ஸோ காம்பை கட் பண்ணிவிட்டு அதில் இருக்கலாம். க்ளூ யூஸ் பண்ணும்போது ஒன்று ஒட்டாமல் பார்த்துக்கோங்க. உங்கள் கையும் க்ளீனாக இருக்கிறத பார்த்துக்கோங்க. அது ஒன் ஆஃப் த டிப்ஸ். இப்போ இது 2 முடிஞ்சிருச்சு. இப்போ நம்ம நடுவில் போலன் வைக்க போகிறோம். இந்த போலனு அப்படியே ஸ்டிக் ஆன் ஆகிறதுக்காக அந்த ஒன்ஸ் கட் பண்ணால் அது மூவ் ஆகாதபடி இருக்கிறதுக்கு நம்ம இந்த போலனை கம் போட்டு ஒட்டிக்கிறோம். அதே மாதிரி இங்கேயும் செகண்ட் லேயர்லேயும் க்ளூ கன் வச்சு க்ளூ அப்ளை பண்ணிவிட்டு இந்த போலன்ஸை நம்ம ஸ்டிக் ஆன் பண்ணிடுறோம். பண்ணிவிட்டு இந்த போலன்ஸை சென்டரில் ப்ளேஸ் பண்ணிட்டோம்னா நம்மளோட ரப்பர் பேண்ட் பேஸ் ஃபினிஷ் ஆகிடும். இப்போ இதில் நடுவில் வர அந்த ஒயிட் இதை ஈஸியாகவே நீங்கள் ரிமூவ் பண்ணிடலாம். இப்போ இந்த ரப்பர் பேண்ட் இந்த 10 rupees ரப்பர் பேண்டில் ஒரு 5 பீசஸ் இருக்கும். இது நீங்கள் இந்த ரப்பர் பேண்ட்ஸ் ஃபேன்சி ஸ்டோர்ஸ்லேயே கிடைக்கும். இந்த ரப்பர் பேண்டில் க்ளூ அப்ளை பண்ணி சென்டரில் எங்கே நம்ம இது பண்ண போகிறோமோ அதை அப்ளை பண்ணி இந்த பேஸை இது மேலே வச்சு ஒரு ஆலிகேட்டர் கிளிப் இல்லைனா துணி காய போகிற கிளிப்பை யூஸ் பண்ணி நம்ம பேஸ்ட் பண்ணிட்டா நம்மளோட ஜாஸ்மின் பட் ரப்பர் பேண்ட் ரெடி ஆகிடுச்சு. தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.